The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. கோவையில முதல் முறை வாக்களிக்க போறவங்க நீங்க எல்லாம் அப்படிதானே? இந்த நிகழ்வு உபயோகமா இருந்ததா? போடுங்கம்மா ஓட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி உபயோகமா இருந்ததா? உபயோகமா இருந்தது. நாங்க வந்து ரத்தினம் காலேஜ்ல இருந்து வரோம். இந்த விழிப்புணர்வு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி ஓட்டு போடணும் எல்லாமே சொன்னாங்க. நாங்க வந்து இப்ப இந்த பேரணி எதுக்காக பண்றோம்னா, எல்லாரும் 18 வயசு முடிஞ்ச எல்லாருமே ஓட்டுரிமை பெற்றிருக்கணும், எல்லாருமே கரெக்டா ஓட்டு போடணும் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கறதுக்காக இந்த இது பண்ணோம். இது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இப்ப வீட்டுல எல்லாம் அரசியல் எல்லாம் பேசுவாங்களா? அவங்க வீட்டுல எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு அரசியல்ல பர்டிகுலர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போறதுனால கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்படி நடக்குது, எப்படி கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா, ரொம்ப எக்ஸைட்மெண்டாவே இருக்கு. கண்டிப்பா வாக்களிப்பேன் இந்த வாட்டி. முதல் முறையா வாக்களிக்க போறீங்க. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கற மாதிரி அந்த மாதிரி செய்தி எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதெல்லாம் தப்புன்னு தான் நினைக்கிறேன். வாக்களிக்க நம்மளோட உரிமை இல்ல, நம்மளுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுக்கு தான் முடியும். இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணா அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போட முடியும். ஏன்னா பர்டிகுலர் தனிப்பட்ட விருப்பம் தான். யாருக்கு போறேன்னு என்னோட விஷயம். இப்போ சில பேர் எல்லாம் சொல்றாங்கல்ல, ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு. அதை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஓட்டு போட்டு என்ன ஆகுது அப்படின்றதுதான் மைண்ட் செட்ல இருக்கா? போடணும் தான் நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்துட்டு ஏதாச்சும் யாராச்சும் செய்யணும்னா நம்ம வந்து நல்லவங்களா தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அது வந்துட்டு நமக்கு செய்வாங்க. அதனால நம்ம வந்துட்டு யார் சொல்றதை கேட்காம நமக்கு யாரை பிடிக்குமோ அவங்கள வந்துட்டு ஓட்டு போடணும். கண்டிப்பா எல்லாரும் கண்டிப்பா போட்டாகணும். இப்ப இந்த சமுதாயத்தை மாற்ற வேணும்னா கண்டிப்பா நம்ம வந்து ஓட்டு போடணும். நமக்கு பிடிச்சவங்க ஓட்டு போடாகணும். யார் நல்லா பண்றாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணும். காசுகள் அடிப்படையாம நமக்கு பிடிச்சவங்க நம்ம ஓட்டு போட்டு போகணும். மக்கள் வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லது பண்ணுவாங்க. அந்த வேட்பாளர் தேர்வுன்றது எப்படி நடக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த கட்சி சார்ந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல கட்சிக்கு தலைவர் ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க சார்ந்து நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அந்த வேட்பாளரை வந்து நினைச்சிட்டு இவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்க வந்து அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படி நம்பிக்கையை வச்சு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனா யார் நிக்க போறாங்களோ அவங்க வந்து அவங்களோட இதை சொல்லணும், உண்மையா நேர்மையா சொல்லணும். நான் வந்து உங்களுக்காக வந்து இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவர் சொல்லியே சொல்லக்கூடாது. அவரோட மனசுல தோன்றி சொல்லணும், நான் உங்களுக்காக நேர்மையா உண்மையா பண்ணுவேன். அதே மாதிரி காசு கொடுத்து ஓட்ட நம்ம வாங்கக்கூடாது. இப்ப இந்த நிகழ்ச்சி மூலமா எல்லாம் நிறைய ஃப்ரெஷர் ஓட்டர்ஸ்க்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஓட்டுங்க வந்து நம்மளோட உரிமைங்கிறது. அதனால விட்டு கொடுக்காம யார் நல்லது பண்ணுவோம் தெரிஞ்சு நம்ம ஓட்டு போடணும். காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் பேசுறப்போ ஒரு வார்த்தை சொன்னாரு, வாக்களிக்கிறவங்க இந்த ஜனநாயகத்துடைய மன்னர்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை எவ்வளவு ரொம்ப முக்கியமானதா ஒண்ணு இல்லையா? அதை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? ஆக்சுவலா ஓட்டு போறது வந்து நம்ம ஏதோ போற போக்குல போட்டு போறது இல்ல. ஏன்னா இது வந்து அதிபராட்சி இல்ல, மக்களாட்சி. நம்மளை நம்பிதான் இந்த கவர்மெண்ட் வந்து நம்ம ஓட்டு போட்டு நீங்க ஒரு தலைவரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வெறும் நம்ம வீணே எடுத்துட்டு போகாம நம்மளால, ஏன்னா ஒரு ஓட்டுன்னு நம்ம நினைக்கும் போது ஒரு ஓட்டுல என்ன வேணா மாறலாம். அதே நம்மள ஆளக்கூடிய தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது அந்த ஒரு உரிமை வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதனால சொன்னது கரெக்ட் தான். நன்றிமா, உங்க கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டீங்க. நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.